அதுக்கு மேலே நீ 15% தொட்டேன்னா அப்புறம் நீ ஒரு இன்னொரு 15% நீயா எடுத்துகிட்டு போயிடுவேன். 30% போதும். உன்னுடைய உடல் ஆரோக்கியம், குடும்பம் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் நலமடைகிறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? என் சொத்தை கூட 2ஆம் தரம் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறீங்க. என் புள்ள நான் பெற்றேன், நான் வளர்த்தேன்னு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்க வரைக்கும் அந்த சீர்திருத்தத்தோட நல்ல ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய தன்மையை உருவாக்கிக்கணும்னு சொல்கிறோம். அதுக்காக நீ ஒரே நாளையில் எல்லாம் உருவாக்கிடுவேன் அப்படின்லாம் நடக்காது. குறைஞ்சபட்சம் ஒரு மனுஷன் தன்னுடைய நிலையிலிருந்து ஒட்டுமொத்தமாக மாற்றிக்கிறதுன்னு முயற்சி எடுக்கிறதுக்கே 3 வருஷம் தேவைப்படும். எப்படி? முயற்சிக்கு 3 வருஷம். முயற்சி எடுக்கிறதுக்கு 3 வருஷம் தேவைப்படும். மனிதனுடைய குணப்பாவத்தில் 3 வருஷம் கழிச்சு தான் நம்மளுடைய அவன் வந்து நம்ம செய்து சரியா தப்பான்னு பரிசீலனை பண்ணி அவனுடைய குணபாவத்தை மாற்றி அவன் ஒரு சரியான சீர்திருத்தவாதின்னு காட்டுறதுக்கு அடுத்து 3 வருஷம். அப்போ டோட்டலாக 6 வருஷம் தேவைப்படும் ஒரு மனுஷன். புரிஞ்சதா? 6 வருஷம் அவன் பூர்த்தியாக விடாமுயற்சியாக பயணம் பண்ணி அவன் வரும்போது தான் 6 வருஷம் கழிச்சு பார்த்தா அவன் ஒரு நல்ல மனிதனா பயணம் பண்ணுவான். ஆன்மீகவாதியா கிடையாது, நல்ல மனிதனா பயன்படுறான். அவன் என்னைக்கு நல்ல மனிதனா மாறுறானோ அன்னைக்கு ஆன்மீகத்தை பற்றி ஆழமா யோசிக்க ஆரம்பிப்பான். புரிஞ்சதா? அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் அவன் எப்படி போறானோ, ஆன்மீகத்தை எப்படி பிடிச்சி போறானோ, அவன் எப்படி போறானுங்கிறது அது அவனே சார்ந்தது. புரிஞ்சதா? இதுதான் யதார்த்த நிலையில இருக்கக்கூடிய உண்மையான விஷயம். இதெல்லாம் பரிபூரணமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால தான் நீங்க என்ன இது பண்ணினாலும் உங்களை இழுத்துக்கிட்டு வர்றதுக்கு காரணமே. புரியுதா? அப்போ அந்த இதுல இருக்கும்போது நீங்க வந்து ஒரே வருஷத்துல மாறிடுவீங்க, 2 வருஷத்துல மாறிடுவீங்க, நாங்க மாறிட்டோம்னு நீங்க சொன்னா நாங்க ஏத்துக்குவோமா என்ன? அதுக்கு உதாரணமா சொல்றேங்க, இங்க இருக்கிறது இல்லையா, சரிதான் இவர் சொல்றது சரிதான், இதுல நம்ம போனா பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கு இவருக்கு 3 வருஷம் தேவைப்பட்டுச்சு. 3 வருஷம் தேவைப்பட்டுச்சு. இப்ப நான் சொன்ன இந்த 2 வாரத்தை மேல நம்பிக்கை வர்றதுங்க. ஆமா, இப்ப நான் சொல்றது சரிதான். நான் ப்ரூவ் பண்ண இங்கே ஒருத்தர் இருக்காரு, 3 வருஷம் கழிச்சு தான் சரிதான் இவர் சொன்னதை நம்பி நம்ம பயணம் பண்ணா ஓரளவுக்கு நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. புரிஞ்சுதா? அவ்வளோ கடினமாக பிடிச்சி வந்துதான் வந்த உடனே ஒரே வருஷத்துல எல்லாம் அப்படியே மாறி வந்து உள்ள விழுந்துருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுலேயும் சுருக்கமாக சிம்பிளாக போகிற சிவனை நேசிக்கிறவங்க வந்து இன்னும் பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், சில ஆளு வராங்க இங்கே கூட பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்க இன்னும் நம்ம சொல்கிற உபதேசத்தை கூட உதாசனப்படுத்துகிற இடத்துல கூட இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ஆரம்ப கட்டத்தை தானே எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அதை தாண்டி கேட்கறதுக்கு இங்கே யாரும் இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு அது வந்து இதுதான் நம்ம எல்லா இடத்தையும் கேட்டது தானே, இந்த ஆளு என்ன புதுசாக அப்படிமா. புரிஞ்சுதா? இதுக்கு மேலே அதிகமாக இவர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத அவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம அந்த போர்டில் எழுதி போட்டது, இப்போ இதுக்குள்ளெல்லாம் எழுதி போட்டோம். இதை படித்து பார்த்தானே அவனுக்கு கொஞ்சம் உரைக்கும், ஆஹா இங்கே ஆள் வேற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா 2மே போடுறோம்ல, பரிவாரையும் போடுறோம், விளக்கத்தும் போடுறோம் தமிழில். அப்படிங்கும்போது அதெல்லாம் முழுசாக நம்ம எழுதி முடித்து வந்து படித்தான்னா தான் அவனுக்கு தெரியும். அதனால அது ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்மளுடைய இதில் வந்து நீங்கள் வந்து பயணம் பண்ணுறீங்க, எவ்வளவோ குடும்பத்துக்குள்ள நெருக்கடி இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு பக்கம் தள்ளிட்டு வர்றீங்க. ஆனால் வர்றது பெருசு இல்லை, நம்மளுடைய குணங்களும் மாற்றிக்கணும் இல்லையா? 1 வருஷம் நீங்கள் இருக்கலாம்ப்பா, 1.5 வருஷம் இருக்கலாம். அது இங்கே நம்ம நடத்துகிற விதத்துக்கு நீங்கள் 1 வருஷங்கிறதே அதிகம்னு சொல்லுவோம். எந்த பூஜையில் நம்ம வந்து 6 மணி நேரத்துக்கு கம்மியாக உபதேசம் கொடுத்துருக்கோம்?
உங்களுக்கு புரியிற பாசையில் தானே கொடுக்குறோம். இல்லை புரியாத பாசை எது இருக்கா? புரிஞ்ச பாசையில் கொடுத்தே ஒன்றும் மண்டையில் உட்கார மாட்டேங்குது. இன்னும் புரியாத பாசையில் கொடுத்து என்ன செய்ய? பரிவாரியில் பேசினா என்னத்தை கண்டுக்கிற புரிய? பரிவாரியில் பேசினா இந்த மாதிரி கொச்சை கொச்சையாக இருக்கும். இந்த ஆள் என்னடா இப்படி பேசுகிறாரு சரியா? ஆனால் உங்களுக்கு புரிஞ்ச பாசையில் தான் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறேன். நானும் முயற்சி தான் பண்ணுறேன். எங்கேயாவது இவங்களை மாற்றிடலாமான்னு மாறினாத்தானே நான் முயற்சியில் அது பரவாயில்லன்னு சொல்ல முடியும். மாறலைங்கிறப்ப நானும் முயற்சி தானே பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியும். என்னால் முடிஞ்ச வரை அந்த குணபாவங்களை மாற்றுங்க. நல்ல எண்ணத்துக்கு வாங்க. நல்ல யாராக இருந்தாலும் இங்கே வந்து பெண்ணாக பாருங்க. பெண்ணுக்கு நானும் பெண்ணு நீயும் பெண்ணு அப்படி தான் பார்க்கணும். புரியுதா? அவங்க வேற நாங்கள் வேற அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னா ஒரு பெண்ணு தான். அதை மனசில் வச்சுக்கோங்க சரியா? அதுக்கப்புறம் தான் ஆண்மகன் அவன் இவன் வாரதெல்லாம். ஒரு பெண்ணுக்கு எதிரிங்கிறது ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய வாழ்வு ஆதாரத்தில் அவள் சீரழிஞ்சு போகிறான்னா அதுக்கு காரணம் யாராக இருக்குன்னா பெண்ணாக தான் இருக்கும்.